நார்மல் கால் இல்ல, வீடியோ கால் பண்ணு. ஹாய் மித்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன கால் கட் ஆயிடுச்சு? ஹாய் அஞ்சலி. அது இங்க சிக்னல் ப்ராப்ளம், அதான். மித்ரா, போனை கொடு. ஹாய் ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் ஆர் யூ? ஐ அம் வெரி ஃபைன் ஆண்டி. மித்ரா உங்க மருமக ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் அவளால தான் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே, மித்ரா கல்யாணத்துக்கு வா, நேர்ல நிறைய பேசலாம். ஷியோர் ஆண்டி. போனை மித்ரா கிட்ட குடுக்கறேன். பாய். பாய் ஆண்டி. இந்தா மித்ரா. ஆண்டி. மித்ரா, ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சிட்டு சாமி கும்பிடவா. சரிங்க ஆண்டி. ஆதி வா. என்ன மித்ரா, அகிலாண்டேஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு பயந்துட்டியா? ஆமா, அகிலாவோட ஒவ்வொரு மூவும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவ அருணாச்சலம் லைவ் பண்றத கண்டுபிடிச்சிருவான்னு நான் உஷாராயிட்டேன். எப்படியும் அடுத்ததா அதே நம்பருக்கு கால் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து பேச வச்சேன். தேங்க்யூ சோ மச். உன் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், சரியா? ஓகே, பாய். அந்த குண்டுமல்லி பூவை மட்டும் உனக்கு வந்து சேர நான் விடவே மாட்டேன். பெரியய்யா வாங்கி கொடுத்த பூ எனக்கு வராது, வர விட மாட்டேன்னு நீ சொன்னப்போ நான் கூட பயந்துட்டேன். என்ன சொன்ன? எனக்கு ஏதோ டிரைவர் மாப்பிளையோ செக்யூரிட்டி மாப்பிளையோ போதும்னு சொன்னல. எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வரணும்னு முடிவு பண்றதுக்கு நீ யாரு? அத கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. நல்லவங்க சொல்றதும் நல்லவங்க நினைக்கிறதும் தான் நடக்கும். ஆண்டவன் எப்பவும் நல்லவங்க பக்கம் தான் இருப்பான். இப்ப கடவுள் என் பக்கம் தான் இருக்காரு. அதே இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது நடக்காது. ஏன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. பரவாயில்லையே, உனக்கு ரொம்ப தைரியம் தான். இந்த தைரியம் எப்பவும் மனசுல இருக்கணும், அதை மட்டும் கைவிட்டுறாத. என் தைரியமே நீங்க தான் பெரியயா. நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் தைரியம் கண்டிப்பா என்னை விட்டு போகாது. ஆஃப்டர் ஆல் பூ உனக்கு கிடைச்சதுக்கு இவ்ளோ சந்தோஷமா? என்ன சொன்ன? நான் நினைச்சது நடக்காதா? பட்டிக்காட்டுல இருந்து வந்தவனே, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நாளைக்கு வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷன்ல மூத்த மருமகளுக்கான கௌரவம் எனக்கு தான் கிடைக்க போகுது.
ஆதிக்கடவுர் குடும்பத்து பரம்பரை நகைய மூத்த மருமகளான எனக்கு தான் ஆண்டி போட்டு விட போறாங்க. இது உன் கண்ணு முன்னாடியே நாளைக்கு நடக்கும். ஆதிக்கடவுர் பரம்பரையோட அடுத்த அகிலாண்டீஸ்வரி நான் தான். கடவுள் உன் பக்கத்துல இருக்கிறது உண்மைன்னா நாளைக்கு உனக்கு என்ன மரியாதை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். கணேசா, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? ஏன் அழற? அப்பா, அப்பாக்கு என்னாச்சு? நீங்க வந்து பாருங்க மாமா. வாக்கா. ஆதி, சீக்கிரம் வந்தீங்க, என்ன நடக்குதுன்னு பாரு. பார்வதி, நீயும் வந்து பாரு. அப்பா, இன்னொரு அவார்டுக்கு ட்ரை பண்றோம். கொழுப்பு. சுந்தரம், என்ன சுந்தரம் இதெல்லாம்? எதுக்காக இப்படி ஒரு கடுமையான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க? பொண்ணை பெத்துட்டேன் அம்மா. பார்வதிக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சே. வர பௌர்ணமிக்கு கல்யாணம். அப்புறம் எதுக்கு இந்த பிரார்த்தனை எல்லாம்? இதுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டிக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, இன்னைக்கு தான், அதுவும் இப்பதான் எனக்கு இப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுச்சு. இதுவரைக்கும் என் பொண்ணுக்கு சம்பந்தம் சரியா அமையல. மணமேடை வரைக்கும் வந்து அவ கழுத்துல தாலி ஏறாம போயிருக்கு. இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு என் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துருச்சுமா. பயப்படாத சுந்தரம், இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது. பார்வதி கல்யாணம் நல்லபடியா நடந்து அவ புருஷன் வீட்டுக்கு போவா. இந்த தடவை என் பொண்ணுக்கு கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு கல்யாணம் நின்னு போனா அப்புறம் என் உடம்புல உயிர் இருக்காதுமா. சுந்தரம், நான் சொல்றேன்ல, பார்வதி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இந்த மாதிரி கடுமையான வேண்டுதல் எல்லாம் வேண்டாம். சொன்னா கேளு. இத்தனை வருஷத்துல முதல் தடவையா உங்க வார்த்தையை மீறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இன்னையிலிருந்து பார்வதி கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் தினமும் வந்து இந்த முட்டிக்கால் பிரார்த்தனைய தவறாம பண்ண போறேன். பௌர்ணமி அன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அப்பத்தான் என் வேண்டுதலும் முடியும். வர்ற பௌர்ணமி என் பொண்ணு வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருமா, எனக்கு முடிவை தருமான்னு பொறுத்திருந்துதான் தெரிஞ்சுக்கணும். சுந்தரம், டேய் கணேசா,
கிட்ட வராத, என் வேண்டுதல் முடியணும். ஓரம் போ. ஏன்பா அப்பா, வாங்கப்பா அப்பா, வாங்க. போன்றல்ல. பயப்படாத பார்வதி, இல்ல நல்லபடியா நடக்கும். தெரியுமா? கிட்ட வராதேன்னு சொன்னல, தள்ளி போ. நான் வேண்டுதலை முடிக்கணும். ரசிக்கிறியா உங்க அப்பாவ? உன்னை பொண்ணா பெத்த பாவத்துக்கு உங்க அப்பா உயிரையே பணைய வச்சிருக்காரு. இந்த வயசான காலத்துல பௌர்ணமி வரைக்கும் உங்க அப்பா இப்படி முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணாருன்னா பௌர்ணமிக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவாரு. இதுக்கப்புறமும் நீ உன் மனசுல ஆதியத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தேனா உன் அப்பனுக்கு நீயே உன் கையால கொல்லி வைக்கிற மாதிரி. என்ன பண்ணணும்னு யோசிச்சு முடிவெடு. மொத்தமா டிராமா கூட்டம். அப்பா, வலிக்குதாப்பா? உன் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா கணேஷா. அதுக்காக நான் எந்த வழிய வேணாலும் தாங்கிக்குவேன். என் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு என் தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்கும்பா. ஆனா நீங்க எதுக்குப்பா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? உன்னோட ராசியோ இல்ல நான் செஞ்ச பாவமோ என்னன்னு தெரியல, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஒவ்வொரு தடவையும் நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். இது வரைக்கும் 2 தடவை உன் கல்யாணம் நின்னு போயிருக்கு. இந்த தடவை அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த முட்டிக்கால் பிரார்த்தனை. ஆதி, ஒரு நிமிஷம். பார்வதி ஞாபகமா நீ வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் எங்க எடுத்துட்டு போற? ப்ரோ, அண்ணி ஞாபகமா வச்சிருக்கிறதெல்லாம் எரிக்க போறியா நீ? பதில் சொல்லாம இப்படி பார்த்து நின்னுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அது நீ என்ன பண்ண போறன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேல பார்வதி எனக்காக படுற வேதனையை பார்த்து என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதான் இப்பயே நான் அம்மா கிட்ட போய் பார்வதி ஞாபகமா நான் பாதுகாத்து வச்சிருக்க இந்த பொருளை எல்லாம் காமிச்சு நான் பார்வதி எந்த அளவுக்கு நேசிக்கிறேன்னு அம்மாக்கு புரிய வைக்க போறேன். இன்னைக்கு பண்ணதே போதும்பா. பௌர்ணமி வரைக்கும் தினம் இப்படி முட்டிக்கால் பிரார்த்தனை பண்ணா உங்க உடம்பு தாங்காது. ஆமா அப்பா, இனிமேல் நீங்க முட்டிக்கால் பிரார்த்தனை எல்லாம் பண்ண வேணாம். அக்கா சொல்றது கேளுங்கப்பா. உன் அக்கா கல்யாணம் வரைக்கும் நான் தினமும் முட்டிக்கால் பிரார்த்தனை பண்ணா என் உடம்பு தாங்காதுன்னு நீயும் அக்காவும் வேணா கவலைப்படலாம். ஆனா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா இந்த தடவை உன் அக்கா கல்யாணம் ஏதாவது ஒரு காரணத்தால நடக்காம நின்னு போனா என் மனசு தாங்காதடா கணேஷா. அதுக்கப்புறம் இந்த உடம்புல உசுரே தங்காது. ப்ரோ, இப்ப போய் நீ அம்மா கிட்ட அண்ணி லவ் பண்றேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல? என்ன நடக்கும்?
அம்மா பார்வதி சுடுவாங்க, இல்லை என்ன சுடுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்புவாங்க. இதெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் இப்பவே அம்மா கிட்ட போய் பார்வதி காதலிக்கிற விஷயத்த சொல்ல தான் போறேன். என் கல்யாணம் நடக்கிறதும் நடக்காம போறதும் உங்க கையிலயோ இல்ல என் கையிலயோ இல்லப்பா. என் தலையில என்ன எழுதிருக்கோ அப்படிதான் நடக்கும். அதுக்காக நீங்க உங்க உடம்ப இப்படி வருத்திக்காதீங்கப்பா. நீங்க எங்களுக்கு வேணும்பா. காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்ப முடியாத அப்பாக்களுடைய மனவேதனை என்னன்னு உனக்கு தெரியாதும்மா. முதல் தடவையா உன் கல்யாணம் நின்னு போனதுல இருந்து நான் தினம் தினம் நெருப்புல நிக்கிற மாதிரியே வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த வேதனைக்கு இப்பதாப்பா அம்மா மூலமா ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. உன் கழுத்துல தாலி ஏறி நீ நல்லபடியா உன் புருஷன் வீட்டுக்கு போகணும். உன்னை நான் சந்தோஷமா உன் புருஷன் வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கணும். அப்பதாமா என் உடம்புல உசுரே தங்கும். அப்படி இல்ல என் உடம்புல உசுரே தங்காது. ப்ரோ என்னாச்சு ப்ரோ உனக்கு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? ஆதி, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு முடிவை நாங்க எதிர்பார்க்கல. நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? அம்மா கிட்ட உன் காதல சொல்லிடு, அதை தள்ளி போடாதுன்னு சொன்ன நீயே இப்படி கேட்டா எப்படி ஷாம்? நான் உங்க அம்மா கிட்ட நீ லவ் பண்ற விஷயத்த சொல்லுன்னு சொன்னப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. ஆதி, அப்ப எல்லாம் சொல்லாம விட்டுட்டு இப்ப போயிட்டு சொல்ல போறேன்னு சொல்ற. இட்ஸ் டூ லேட் ஆதி. வேண்டாம் ஆதி, எனக்கு என்னமோ அது சரியா படல. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம்ல. ஆமா ப்ரோ, எனக்கு என்னமோ நீ அவசரப்படுற மாதிரி தோணுது. கொஞ்சம் பொறுமையா இரு ப்ரோ. இத்தனை நாளா பொறுமையா இருந்தனா நல்லா யோசிச்சு பார்த்து தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அதால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு அம்மா கிட்ட பார்வதி விஷயத்த சொல்ல தான் போறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாம் என் தலையில எழுதிருக்கிறது தான் நடக்கும். உன் கல்யாணம் 2 தடவை நின்னு போச்சு. இந்த தடவையும் நின்னு போச்சுன்னா அது உன் தலையெழுத்து விதின்னு என்னால என் மனசை சமாதானப்படுத்திக்க முடியாதும்மா. விதிப்படித்தான் எல்லாம் நடக்கும், உன் தலைவிதி அப்படி எழுதி இருக்கணும்னு நீ நினைச்சா நான் செத்து போறதும் அந்த விதியோட செயல்தான்னு நீ நினைச்சுக்கோ. நான் என் பிரார்த்தனையை கைவிட மாட்டேன். உன் கல்யாணம் வரைக்கும் நான் தினமும் கோயிலுக்கு போய் முட்டிக்கால் போட்டு பிரார்த்தனை பண்ணுவேன். அப்பா, வாடா. இதோ வரேன். அக்கா, அப்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு. இப்ப நம்ம என்னதாக்கா பண்றது? எனக்கும் ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ப்ரோ சொன்ன கேளு ப்ரோ. ப்ரோ ஆதி, வேணா ப்ரோ, சொன்னா கேளு ப்ரோ. ஆதி அவசரப்படாத ஆதி. Bro. ஒரு நிமிஷம் ஆதி.